அப்போ அந்த கொர்நேலியை குறித்து எப்படி ஒரு ஒரு போர் சேவகர் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க குறித்து, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உன்னை குறித்து சாட்சி சொல்கிறாங்களா? அந்த 22 வாசிக்கலாமே. அதற்கு அவர்கள் நீதிமானும் யார் கொர்நேலி? நீதிமானும், அப்புறம் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவரும். நல்லவர் என்று சாட்சி பெற்றவர்கள். இன்றைக்கு நம்ம சபைக்குள்ள, நம்ம சபையில இருக்கிறவங்க, நம்ம சபையில நம்ம தேவனுடைய பிள்ளைகளா நம்ம வந்திருக்கிறோங்க. இந்த காரியத்தை நம்ம சொல்றாங்களா? அந்நிய ஜனங்கள் பார்த்து சொல்லணும், நீ நீதிமானு, தேவனுக்கு பயப்படுகிறவங்க, அநேக நல்ல சாட்சி உள்ளவர்களை நம்ம வாழறோமா? அதே போல நாம குடும்பத்திலையும் நம்ம என்ன சொன்னா, எங்க அம்மா செய்யற காரியம், எங்க அப்பா செய்யற காரியம், என் சகோதரர் செய்யற காரியம், என் சகோதரிகள் செய்யற காரியம் எனக்கு நன்மையானது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சாட்சி பெற்றுமா? எந்த ஜனத்துல அவர் சாட்சி பெற்றிருக்கார்? நல் சாட்சி பெற்றிருக்கிறார். வாசிக்கலாமே. தேவனுக்கு பயந்தவரும் யூதா ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நல் சாட்சி பெற்றவர். அப்போ யூதா ஜனங்களுக்குன்னா இருக்குது புறஜாதி, யூதர் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு சாட்சி பெற்றவனா இவர் வாழ்ந்திருக்கிறார். அப்போ உன்னை குறித்து உன் வீட்டில் இருக்கிறவங்களோ, உன் சேவகரோ, உன் கூட வேலை செய்கிறவங்களோ, அப்படிப்பட்டவங்களும் உன்னை குறித்து ஒரு நல் சாட்சி சொல்கிறாங்களா? அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு கர்த்தருக்கு பயந்தவர்கள் எப்படி வாழ்வாங்கன்னா, சாட்சி பெற்றவர்கள் வாழ்வாங்க, நீதிமானாக வாழ்வாங்க, தேவ பக்தி உள்ளவர்கள் வாழ்வாங்க, தன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிற வாழ்வாங்க, அப்புறம் ஜனங்களுக்கு மிகுந்த தர்ம தானங்களை செய்யக்கூடிய வாழ்வாங்க, தேவனை நோக்கி எந்த காலத்தில் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்டவங்க தான் நீதிமானும் தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்து அநேகருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையாக அவங்களால வாழ முடியும். இப்படி வாழ்ந்திருக்கிற